ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வஞ்சரம் மீன் குழம்பு, வஞ்சரம் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். வஞ்சரம் மீன் குழம்பு, வஞ்சரம் மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வஞ்சரம் மீனை ஸ்லைஸ் நல்லா தின்னாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சளும் கொஞ்சமாக லெமனும் பிழிஞ்சு கலந்து வச்சுடுங்க. நம்ம குழம்பு தாளிச்சிட்டு கொதிக்கிற வரைக்கும் அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வாங்க, ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் கடுகு நல்லா கட் பண்ணி நம்ம கொஞ்சமாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி பேஸ்ட்டாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கும் போதே உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி பியூரியை சேர்த்துக்கோங்க. தக்காளி பியூரியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன். நான் குழம்பு மிளகாய்த்தூளில் மிளகாயும் தனியாகவும் சேர்த்து அரைச்சிடுவேன். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வதங்கட்டுன்னு விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம கலருக்காக சேர்த்துருக்கோம். வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதிலே பச்சை வாசனை போயிடும். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம 2 லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் கரெக்டான அளவுக்கு நீங்கள் சேர்த்து மூடி வச்சுருங்க. இப்போ ஃப்ரைக்கு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், உப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புளி தண்ணி. வஞ்சர மீனுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். லெமன் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் இதோட லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சுக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் இதோட கலந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. நம்ம குழம்பு கொதிக்கிற டைமில் இதை ஊற வச்சிடலாம். நல்ல ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். லெமன் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா
2 தண்ணி விட்டு அலசி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா எடுத்துட்டு மீனை சேர்த்துங்க. சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மீன் உடையாமல் 2 நிமிஷம் கொதிச்சிடும். சீக்கிரமாக வெந்துடும். மீன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பார்ப்போம். ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சூடானதும் வஞ்சர மீனை இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சரம் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் செய்வீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.